ஓம் சக்தி. அன்பு குழந்தையே, என்னுடைய வாக்கை கேட்பதற்கு நீ சலித்துக் கொள்கிறாய். நீ சலித்துக் கொள்கிறாய் என்று உன் ஆழ் மனதை பற்றி சொல்கிறேன். என் வாக்கை பார்த்தவுடனேயே பிறகு கேட்டுக்கொள்ளலாம் என்று தள்ளிவிட்டு போகிறாய் நீ. அன்பு பிள்ளையே, காலங்கள் கடந்து கொண்டிருக்கிறது. நேரம் குறைவாக இருக்கிறது. பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று நீ தள்ளி போட்டால் அது உனக்கு மிக பெரிய விளைவை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை நீ அநேக நேரம் மறந்து விடுகிறாய். அன்பு குழந்தையே, வருவதை பற்றி சொல்வதற்கு ஓடோடி வருகிறேன் நான். ஆனால் நீயோ அலட்சியப்படுத்தி செல்கிறாய். யாரை நினைத்து கவலைப்படுகிறாய்? உன்னை நினைத்து வேதனைப்படுபவர்களை பற்றி நீ கவலைப்பட்டால் நான் ஏதும் சொல்ல மாட்டேன். ஆனால் உன்னை பற்றி கவலைப்படாத மனிதர்களை நினைத்து நீ கவலைப்படுவதுதான் எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது. உனக்கு துரோகம் நினைத்தவர்களை பற்றி வருத்தப்படுவதை விட்டுவிட்டு என்னையும் உனக்காக காத்திருக்கும் உன் குலதெய்வத்தையும் நினைத்து கையெடுத்து வணங்கி வந்தால் இருக்கும் அத்தனை குறைகளும் உனக்கு நிறைவாக்கி கொடுக்க காத்திருக்கிறோமே. ஆனால் இங்கே அப்படி நடப்பதில்லை பிள்ளையே. அதனால் இன்று உன் குலதெய்வம் உன்னை விட்டு விலகி நிற்கிறது. இன்று உன் குலதெய்வத்தை காணத்தான் நானும் போகிறேன் இங்கிருந்து. தங்கமே, உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருப்பதை நினைத்து நினைத்து நடக்கப் போவதை கை நழுவி விட்டுவிட்டிருக்கிறாய் என்பதை புரிந்து கொள். உன் குலதெய்வத்திற்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீ நினைத்திருந்தாயோ அதை உடனடியாக செய்யும் பிள்ளையே. உன்னுடைய தேவை காலம், உன்னுடைய பிரச்சனைகள் உன் தலைக்கு மேல் ஏறி நிற்கும் போது தெய்வத்திடம் பலவிதமான வேண்டுதல்களை வேண்டி விடுகிறாய். பிறகு உனக்கு அந்த நேரங்கள் காலங்கள் சரியாகி நீ வேண்டியது கிடைத்துவிட்டால் தெய்வத்திடம் வைத்த வேண்டுதலை நிறைவேற்றாமல் பலதும் இங்கே தேங்கி நிற்கிறது. ஞாபகம் இருக்கிறதா இல்லையா? ஞாபகம் இல்லை என்றால் ஞாபகப்படுத்தி பார் பிள்ளையே. எப்போது கேட்டாலும் மன வருத்தம், மனவேதனை, சோகங்கள், கண்ணீர். எனக்கு அதை செய்து விட்டார்கள், இதை செய்து விட்டார்கள் என்று அதை பற்றியே பேசிக்கொண்டிருக்கிறாயே ஒழிய எழுந்து நிற்பதற்கான வேலையை பார்க்கிறாயா? இல்லை தங்கமே, உன் குலதெய்வத்தை காண நான் ஏன் போக வேண்டும்? காரணத்தை சொல்கிறேன் கேள். உனக்கு அடிக்கடி கொட்டாவி வந்து கொண்டிருக்கிறதா? உறக்கம் இல்லை என்றாலும் படுத்தே இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாயா? வேலைகள் செய்ய முடியவில்லையா? வீட்டில் யாரையும் கவனிக்க முடியவில்லையா? ஏன் உன்னையே உனக்கு கவனிக்க முடியாமல் தவிக்கிறாயா? எழுந்து நடக்க கூட கைகால் பலமில்லாமல் போய்விட்டதா? வீட்டில் அப்படியே கிடக்கும் வேலைகளை பார்த்து மன வருத்தத்தில் இருக்கிறாயா? எழுந்து என்னால் செய்ய முடியவில்லை என்று. பல வேளையில் உன்னை எதிர்மறை சக்திகள் அமுத்திக் கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்கிறாயா? தங்கமே, வாழ்க்கையில் நிலைத்திருக்க வேண்டியது உன்னை விட்டு போய்விட்டது. நிலையில்லாமல் இருக்க வேண்டியது நிலையாகிவிட்டது என்பதால் தான் இந்த பாடுகள் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. உடனடியாக உன் குலதெய்வத்திற்கு நீ வேண்டியதை கொண்டு போய் சேர்த்து விடு. உன் குலதெய்வத்தை மனம் குளிர வைத்தால்தான், உன் குலதெய்வம் உன் வீட்டில் முதன்மையாக இருந்தால்தான் மற்ற இஷ்ட தெய்வங்கள் இங்கே சந்தோஷமாக இருக்கும் என்பதை மறந்து விடாதே. இந்த நேரத்தில் உன் குலதெய்வத்திற்கு இங்கே சந்தோஷம் இல்லை என்றால் மற்ற இஷ்ட தெய்வங்களுக்கும் சந்தோஷம் இருக்காது. நினைவில் வைத்துக் கொள்ளின் தங்கமே. இதோ நான் இப்போது உன் குலதெய்வத்தின் கைகோர்த்து செல்கிறேன். ஏனென்றால் உன்னை விட்டு உன் குலதெய்வம் நிரந்தரமாக சென்றுவிடக் கூடாது என்பதற்காக உன் குலதெய்வத்தோடு நானும் நிற்கிறேன். உன் குலதெய்வத்திற்கு நீ என்ன வேண்டினாயோ
அதை நினைவுபடுத்தி எப்போது அதை கொடுக்கிறாய் என்பதை உன் குலதெய்வத்திடம் ஒப்பு கொடுத்து விட்டு உன் குலதெய்வத்தை வாத்தாயே என்று அழைத்து விடு. ஆண் தெய்வமாக இருந்தாலும் ஆண் தெய்வத்தை மனதார அழைத்து விடு உன் குலதெய்வத்தை. தங்கமே, வாழ்க்கையில் போராட்டங்கள் இருக்கும் நேரத்தில் தெய்வத்தையும் பகைத்து விடாதே. என்றும் உனக்கு துணையாக நிற்க தெய்வங்கள் இருக்கிறது. நிலையில்லாத மனிதர்களை நினைத்து வருத்தப்படாதே. நிலையாக இருக்கும் தெய்வங்களை பற்றிக்கொள், நல்லது உனக்கு. அது மட்டுமல்ல, உன் வீட்டில் இருக்கும் எதிர்மறை சக்திகளையும் செய்வினைகளையும் பிள்ளி சூன்ய ஏவல்களையும் அழிக்க 48 நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களையும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்தியநாராயணா படத்தையும் கையில் வைத்து காத்திருக்கிறேன். நம்பிக்கையோடு பெற்று நல்வாழ்வு பெற்றுவிடு. ஓம் சக்தி. நன்றி.